Taste the Daily. பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது என சமீப காலமாக கவனிக்கத்தக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். விஜயின் அரசியல் வருகையை அவரது ரசிகர்கள் கொண்டாட பிற அரசியல் கட்சியின் தலைவர்கள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் சினிமாவிலிருந்து அவர் விலக முடிவு எடுத்திருப்பதாகவும் பேச்சுகள் எழுந்தன. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அண்மை காலமாக நடிகர் விஜயும் பேசி வந்தார். இப்படியான சூழலில் பலரும் எதிர்பார்த்ததைப் போலவே புதியதாக அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என தனது கட்சிக்கு அவர் பெயர் வைத்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சியின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை பதிய விண்ணப்பித்தார். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதை அடுத்து புதுக்கோட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், ஓசூர், சிதம்பரம், பழனி, விருத்தாச்சலம், திருவள்ளூர், செஞ்சி, காரைக்குடி உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதியதாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய்க்கு திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். எங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பிக்கிறது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா காலப்போக்கில் அந்த இயக்கம் நிற்குதா அப்படின்றது டிசைட் பண்ணுறது மக்கள். அதான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அரசியல்ன்றது ஒரு சமுத்திரம், ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, மூழ்கி போனவங்களும் உண்டு. விஜய் ஆரம்பிச்ச இயக்கத்தை பொறுத்தவரை மூழ்கிறாங்களா இல்லை நீந்தி கரை சேர்றாங்களா என்றதை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மக்கள் இருப்பாங்க. தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்பவுமே ஒன்று, தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியா நிக்கணும். இப்ப நான் நீ தோக்கடி, இதுக்கு மேல தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளவு தோத்திருக்கேன் நான். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். நான் 2024 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாசம் முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாசம் இருக்குமா, 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம். இதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கி இருக்கும் நடிகர் விஜயை வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். Taste the Daily.